ஸ்லாங்கூர் ஆற்று நீர் மாசடைந்ததற்கு காரணமானவர்கள் சோஸ்மா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படலாம். ஆபாச காணொளி ஓர் அரசியல் கீழறுப்பு வேலை, தயாரிப்பில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். விரைவில் மக்களை கடன் நெருக்கடியிலிருந்து காக்கும் சட்டம். வணக்கம். RTM தமிழ் செய்தியுடன் நான் தியாகராஜன் முத்துசாமி. ஸ்லாங்கூர் ஆற்று தூய்மை கெட்டு சம்பவத்துக்கு காரணமானவர்கள் மீது சோஸ்மா எனப்படும் பாதுகாப்பு குற்றவியல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படலாம். மக்களின் நலனை உட்படுத்திய சொத்துக்களை அல்லது வசதிகளை சேதப்படுத்துவோர் மீது பாரபட்சம் காட்டப்படாது என தேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடூர் எச்சரித்துள்ளார். ஸ்லாங்கூர் ஆற்று நீர் மாசடைந்ததற்கு சதிநாச வேலை காரணமாக இருக்கலாம் என போலீஸ் சந்தேகிக்கிறது. இது கடுமையான விவகாரம் என்பதால் விசாரணை குழுவுக்கு தலைமையேற்று இச்சம்பவத்தை தீர விசாரிக்குமாறு ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவரை டத்தோஸ்ரீ அப்துல் ஹமீத் பாடூர் உத்தரவிட்டுள்ளார். நீர், மின்சாரம் போன்ற மக்கள் நலனுக்கு பாதகம் விளைவிக்கும் சதிநாச வேலைகளை செய்பவர்கள் முன்பு ISA எனப்படும் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள். ஆனால் ஸ்லாங்கூர் ஆற்று நீர் மாசடைந்த விவகாரம் சோஸ்மா பாதுகாப்பு குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படும் வேளை அவசியம் இருந்தால் அந்த விவகாரத்துடன் தொடர்புடைய இதர சட்டங்களை பயன்படுத்தி விசாரணை மேற்கொள்ளப்படும் என அவர் தலைநகரில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 3 நாள் இடைவெளியில் ஸ்லாங்கூர் ஆற்று நீர் இருமுறை மாசடைந்த சம்பவம் தொடர்பில் ஸ்பான் தேசிய நீர் சேவை ஆணையம் நேற்று போலீஸ் புகார் செய்தது. அச்சம்பவத்துக்கு சதிநாச வேலை காரணமாக இருக்கலாம் என்பதால் போலீஸ் விசாரித்து மக்களின் இன்னலுக்கான காரணத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என அதன் தலைவர் சார்ல்ஸ் ஆந்தனி சாந்தியாகோ கேட்டுக் கொண்டிருந்தார். ஆற்று நீர் மாசடைந்ததன் விளைவாக ஸ்லாங்கூர் மற்றும் கோலாலம்பூரில் தடைப்பட்டிருந்த நீர் விநியோகம் வழக்கு நிலைக்கு திரும்பியது. மதியம் மணி 12 வரையில் நீர் விநியோகம் 84 விழுக்காடு வழக்கு நிலைக்கு திரும்பியுள்ளது. ஹுலு ஸ்லாங்கூர், கோம்பாக், கோலஸ்லாங்கூர் ஆகிய மாவட்டங்கள் ஏறக்குறைய முழுமையாக நீர் விநியோகத்தை பெற்றுள்ளதாக ஆயர் ஸ்லாங்கூர் நிறுவனத்தின் வாடிக்கையாளர் தொடர்பு பிரிவு தலைவர் அப்துல் ரவுஃப் அஹ்மத் தெரிவித்தார். கோலாலம்பூரில் 83 விழுக்காடு, பிட்டாலிங்கில் 85 விழுக்காடு, கில்லான் ஷாலாம் பகுதிகளில் 78 விழுக்காடு, கோலலங்காட்டில் 53 விழுக்காடு வரை நீர் விநியோகம் வழக்கு நிலைக்கு திரும்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட இடங்களில் சனிக்கிழமை காலை மணி 9க்குள் நீர் விநியோகம் முழுமையாக வழக்கு நிலைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுவதாக அப்துல் ரவுஃப் அஹ்மத் ஒரு அறிக்கையின் வாயிலாக கூறினார். பாதிக்கப்பட்ட இடங்களில் உள்ள பொதுமக்களுக்கு உதவ ஓரிட சேவை மையமும் பொது குழாய்களின் பயன்பாட்டையும் தவிர லாரிகளின் மூலமும் நீர் அனுப்பப்படுவதாக அவர் மேலும் சொன்னார். அதேவேளை நீர் விநியோகத்தை பெற்றவர்கள் நீரை விரயமாக்காமல் பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இதர இடங்களில் நீர் விநியோகம் முழுமையாக வழக்கு நிலைக்கு திரும்ப அது வழிகோலும் என்றார் அவர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்லாங்கூர் ஆற்று நீர் டீசல் எண்ணெய் கசிவினால் மாசடைந்ததை அடுத்து ஸ்லாங்கூர் ஆற்றின் 1ஆம், 2ஆம், 3ஆம் கட்ட நீர் சுத்திகரிப்பு ஆலைகளும் ரந்தாவ் பஞ்சாங் நீர் சுத்திகரிப்பு ஆலையும் தற்காலிகமாக மூடப்பட்டன. அதன் விளைவாக 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் நீர் விநியோக தடையால் பாதிக்கப்பட்டனர். ஜோஹோர் பாசேர்குடாங்கில் உள்ள 257 தொழிற்சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு பணிகள் நிறைவடைந்துள்ளன. அபாயம் நிறைந்த சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளை வேறு இடத்துக்கு மாற்றுவது தொடர்பான ஆய்வறிக்கை இன்னும் 5 வாரங்களில் நிறைவு செய்யப்படும். பின்னர் அந்த அறிக்கை ஜோஹோர் மாநில அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படும் என எரிசக்தி, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம் மீதான அமைச்சர் யோபி இன் தெரிவித்தார். பாசேர்குடாங் பகுதியில் முதன்முறையாக காற்று தூய்மைக்கேடு பிரச்சினை ஏற்பட்ட போது இப்பகுதியில் செயல்படும் 3 தொழிற்சாலைகள் அதிகமான மெத்தில் மெக்காப்தன் வாயுவை வெளிப்படுத்துவது உறுதிப்படுத்தப்பட்டது.
இத்தகைய வாயு சுவாச பிரச்சினை, வாந்தி உட்பட சுகாதார பிரச்சினைகளை கொண்டு வரும் என யோபியின் குறிப்பிட்டார். இதுவரையில் ரசாயனத்தை உட்படுத்திய 257 தொழிற்சாலைகள் மீது சோதனை மேற்கொள்ளப்பட்டன. அவற்றில் 12 தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. 3 தொழிற்சாலைகள் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக யோபியின் சொன்னார். சுற்றுச்சூழல் துறையின் 170 அமலாக்க அதிகாரிகள் பாசேர்குடாங்கில் உள்ள அபாயம் நிறைந்த தொழிற்சாலைகள் மீது ஆய்வு மேற்கொண்டனர். அந்த ஆய்வின் அடிப்படையில் புத்ரா ஜயா துல்லிய அறிக்கையை தயார் செய்யும் என அமைச்சர் கூறினார். எனினும் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளை இடம் மாற்றுவதா இல்லையா என்பது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டது என்றார் அவர். ஸ்லாங்கூர் பாங்கியில் கரிய மிளவாயு வெளியேற்றத்தை குறைக்கும் நகர்த்திட்ட சவாலை தொடக்கி வைத்த பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் இந்த விவரங்களை தெரிவித்தார். அண்மையில் பரப்பப்பட்ட பாலியல் காணொளி அமைச்சர் ஒருவரின் அரசியல் வாழ்க்கையை முடக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சி, மாறாக அது தனிமனித ஒழுக்கம் பற்றிய விவகாரம் அல்ல என பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்துள்ளார். தவறான நோக்கத்துடன் அந்த விவகாரத்தையும் தம்மையும் சம்பந்தப்படுத்த வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தினார். This is not the usual video that you see before. This is purposely created in order to achieve certain nasty objectives, to prevent somebody from making progress in politics. It's quite different from just recording something that actually happened. This was planned, and I'm not going to be an agent for making the plan a success. இந்த விவகாரத்தில் பொருளாதார விவகார அமைச்சர் டத்துஸ்ரீ அஸ்மின் அலியை தாம் தற்காப்பதாக கூறப்படுவதையும் பிரதமர் மறுத்தார். அந்த காணொளி பரப்பப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும். அதற்கான பொறுப்பை போலீசிடம் விட்டுவிடுவதாகவும் டாக்டர் மகாதீர் குறிப்பிட்டார். அரசாங்கம் விரைந்து பயனீட்டாளர் கடன் சட்டத்தை இயற்ற உள்ளது. பயனீட்டாளரை பாதுகாக்கும் அதேவேளை கடன் தரும் சந்தையில் ஆரோக்கியமான போட்டியாற்றல் நிலவுவதை உறுதி செய்ய அந்த சட்டம் தேவைப்படுவதாக பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்தார். கடன் பெறும் பயனீட்டாளர்களை கடன் தரும் தரப்புகள் நியாயமுடன் நடத்துவதை உறுதி செய்ய இந்த பயனீட்டாளர் கடன் சட்டம் அவசியமாகின்றது. எனவே முடிந்தவரை இவ்வாண்டுக்குள் இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பிரதமர் டாக்டர் மகாதீர் தெரிவித்தார். Akta ini penting kerana ia bertujuan untuk memastikan pengguna kredit menerima layanan yang adil semasa berurusan dengan pemberi hutang. பொருள் வாங்குவதில் அல்லது கடன் பெறுவதில் மட்டும் ஒரு பயனீட்டாளரின் விவேகமான முடிவு அடங்கியிருக்கவில்லை. காப்புறுதி வாங்குவதிலும் முதலீடு செய்வதிலும் வருமானத்தை நிர்வகிப்பதிலும் ஒருவர் விவேகமுடன் முடிவெடுக்கும் ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும். அதுவே அவர்களை நிதி நெருக்கடியிலிருந்து காப்பாற்றும் என பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குடும்ப கடன் விகிதம் 82.1 விழுக்காடாக உள்ளது. நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மையை பொறுத்த வரையில் அந்த விகிதம் கட்டுப்படுத்தக்கூடிய அளவிலேயே உள்ளது. எனினும் கடன் பெற்றோர் கடனை திரும்ப செலுத்துவதில் சிரமப்படுகின்றனர் என்ற அறிகுறிகளை அந்த உயர்வான விகிதம் காட்டியிருக்கின்றது. குறிப்பாக நகர்ப்பகுதிகளில் வசிக்கும் 5000 ரிங்கிட்டுக்கும் குறைவாக கடன் பெறுபவர்கள்தான் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த சிரமப்படுகின்றனர். AKPK கடன் ஆலோசகர் நிர்வகிப்பு அமைப்பின் உதவியை நாடியிருக்கும் கடன் பெற்றோரின் எண்ணிக்கையை வைத்தே குறிப்பிட்ட தரப்பினர் நிதி நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கின்றனர் என உறுதியுடன் கூற முடிவதாக பிரதமர் குறிப்பிட்டார். இவ்வேளையில் தற்போதைய நிதி சூழல் சிக்கலான சவாலான ஒன்றாக கருதப்படுகின்றது. எனவே ஏமாற்றப்படுவதிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் அறிவாற்றலை பயனீட்டாளர்கள் பெற்றிருப்பது அவசியம் என டாக்டர் மகாதீர் குறிப்பிட்டார். அதுவும் வர்த்தகம் இணையமயமாகியிருக்கும் நிலையில் தொழில்நுட்பத்தின் சரியான பயன்பாட்டினை பயனீட்டாளர்கள் அறிந்து வைத்திருப்பது அவசியம் என்றார் அவர். நியாயமற்ற சந்தை சூழலை எதிர்கொள்ளும் போது பயனீட்டாளர்கள் தங்களது உரிமையை பாதுகாத்துக் கொள்வதில் பயனீடு தொடர்பான கல்வி அறிவே முதல் தற்காப்பாக விளங்குகின்றது.
அதை கருத்தில் கொண்டு 5 ஆண்டு காலத்துக்கான தேசிய நிதி கல்வியறிவு வியூக திட்டம் வரையப்பட்டுள்ளது. தலைநகரில் அத்திட்டத்தை தொடக்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். மக்கள் சிறந்த நிதி நிர்வாக முடிவை எடுப்பதற்கான போதிய தகவல்களை வழங்கும் நடவடிக்கைகள் இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும். பணி ஓய்வு பெற்ற தொடர்பு பல்லூடக அமைச்சின் முன்னாள் பணியாளர்களின் சேவை இன்னும் தேவைப்படுகிறது. மக்கள் நலத்திட்டங்களில் ஆக்ககரமாக செயல்படும் அதேவேளை அமைச்சின் திட்டங்கள் நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலும் அவர்கள் மகத்தான பங்கினை ஆற்ற முடியும் என அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்தார். தத்தம் துறையில் அவர்கள் கொண்டிருக்கும் பரந்த அனுபவத்தின் வாயிலாக பணி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் பங்களிப்பினை செய்ய முடியும் என்றார் அவர். இந்த இலக்கவியல் யுகத்தில் தொடர்பு பல்லூடக அமைச்சின் முதுகெலும்பாக விளங்கிய அனுபவமும் நிபுணத்துவமும் வாய்ந்த முன்னாள் பணியாளர்களின் சேவை பணி ஓய்வுக்கு பின்னர் அப்படியே நின்றுவிடக்கூடாது என அமைச்சர் குறிப்பிட்டார். Kita semua sedar bahawa kita lihat bagaimana dunia khususnya media berubah dalam tahun-tahun yang lalu. Saya rasa mereka ini boleh menjadi sumber maklumat khususnya kepada mereka-mereka yang baru di dalam kementerian ini. Jadi kepada saya memang mereka masih boleh berkhidmat. Tambahan daripada itu, kita juga setakat kementerian ini kita kerap kali mengeluarkan banyak berita yang perlu disebarkan secara luas dan setiap daripada mereka yang telah pun berkhidmat di sini dan sekarang bersara, mereka juga boleh main peranan untuk bantu kita sebarkan maklumat daripada Jabatan Penerangan RTM dan juga bernama. அதே சமயம் பணி ஓய்வு பெற்ற பணியாளர்கள் தங்களின் நிதி திட்டமிடலை விவேகமுடன் மேற்கொள்வதுடன் சுகாதார நலன் மீதும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். பணி ஓய்வு பெற்ற பின்னர் ஒருவர் கடக்கும் காலம் சவால் மிக்கது. நிம்மதியாக கழிக்க வேண்டிய அக்காலகட்டத்தை எவ்வித சிக்கலுமின்றி நகர்த்துவதற்கு அவர்கள் போதிய சேமிப்பு, சிறந்த மனநல உடல் சுகாதாரம் ஆகியவற்றை கொண்டிருப்பதுடன் அனைவருடனும் ஆரோக்கியமான தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் ஆலோசனை கூறினார். முதுமை காலத்தில் நோய்கள் எளிதில் ஏற்படும். எனவே சுகாதார பராமரிப்பு மீது அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்றார் அவர். புத்ராஜயாவில் தொடர்பு பல்லூடக அமைச்சின் பணி ஓய்வு பெற்ற பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியில் கோபிந்த் சிங் உரையாற்றினார். கூட்டரசு மாநில அரசாங்க நிறுவனங்கள் சுய விபர பாதுகாப்பு சட்டத்திற்கு உட்பட்டிருக்கவில்லை என தொடர்பு பல்லூடக துணை அமைச்சர் எடின் ஷஸ்லி ஷீத் தெரிவித்தார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் அதன் அகப்பக்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்களை பதிவேற்றம் செய்யவிருப்பது அந்த சட்டத்தில் உட்படவில்லை என அவர் குறிப்பிட்டார். மேலவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது துணை அமைச்சர் சுய விபர பாதுகாப்பு சட்டம் குறித்து பேசினார். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்டாயம் தங்களது சொத்துக்களை பொதுவில் அறிவிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நேற்று மேலவை அங்கீகரித்தது. அதனை அடுத்து அவர்களின் அந்த சொத்து விபரங்கள் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அகப்பக்கத்தில் 3 மாதங்கள் வரை பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். மனநல சுகாதார பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது இன்னமும் சமுதாயம் எதிர்மறையான கண்ணோட்டத்தை கொண்டுள்ளது. அதுவே அப்பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவ உதவியை நாட முன் வராததற்கு முக்கிய காரணம் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஷைட் சடிக் ஷைட் அப்துல் ரஹ்மான் மேலவையில் தெரிவித்தார். Sebagai contoh, adakah ia bermaksud apabila mereka mendedahkan perkara ini ataupun masalah ini, pihak majikan tidak akan mendiskriminasi mereka? Adakah ibu bapa dan struktur sosial akan menerima dirinya seadanya? Persoalan-persoalan ini perlu diselesaikan bersama kerana masalah stigma adalah masalah yang datang daripada masyarakat. மக்கள் கொண்டுள்ள எதிர்மறையான கண்ணோட்டத்தை களைய இவ்விவகாரத்தில் சம்பந்தப்பட்டுள்ள அமைச்சுகள் உட்பட தனியார் நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் அவசியமாகிறது. மனநல சுகாதார பிரச்சனையால் தற்கொலைகள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. உலகில் இருதய நோயால் உயிரிழப்பவர்களுக்கு அடுத்ததாக தற்கொலை செய்து உயிரை மாய்த்துக் கொள்பவர்களின் எண்ணிக்கை 2வது நிலையில் உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கல்வி அமைச்சு 2343 இடைநிலைப் பள்ளிகளில் மனநல சுகாதார நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளது. மனநல பாதிப்புக்கான அறிகுறிகள் தென்படுமாயின் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறும் இளைஞர்களுக்கு ஷைட் சடிக் அறிவுறுத்தினார்.
அதேவேளை பிள்ளைகளை மன வலிமை உள்ளவர்களாகவும் உயர் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் திகழச் செய்ய பெற்றோர்களும் தங்கள் பங்கை ஆற்ற வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். அடுத்த ஆண்டுக்கான பள்ளி தவணையில் ஜனநாயக அம்சங்களையும் கூட்டரசு அரசியலமைப்பையும் உட்படுத்திய புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படாது என கல்வி துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். மாறாக நடப்பிலுள்ள பாடத்திட்டமும் பாடப்புத்தக உள்ளடக்கங்களும் மறு ஆய்வு செய்யப்பட்டு மேம்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். பாடத்திட்டங்கள் மேம்படுத்தப்படும் அதேவேளை நாட்டின் ஜனநாயக முறை குறித்து இளைஞர்கள் நல்ல கல்வி அறிவை பெறும் வகையில் தேர்வு முறையும் மேம்படுத்தப்படும். 4ஆம் படிவத்துக்கான வரலாறு பாடப்புத்தகத்தில் தேர்தல் அம்சங்கள் தொடர்பில் தற்போதுள்ள 5 பக்கங்கள் அடுத்த ஆண்டு முதல் 19 பக்கங்களாக அதிகரிக்கப்படும் என தியோனி சிங் தெரிவித்தார். மேலவையின் கேள்வி நேரத்தின் போது அடுத்த பொதுத் தேர்தலில் முதல் முறையாக வாக்களிப்பதற்கு 18 வயதுக்குட்பட்டவர்களை தயார்படுத்தும் நோக்கில் புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படுமா என செனட்டர் கைருல் அஸ்வான் ஹருன் முன்வைத்த கேள்விக்கு துணை அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். இதனிடையே கூட்டரசு அரசியலமைப்பு தொடர்பில் 4ஆம் படிவ வரலாறு பாடப்புத்தகத்தில் 17 பக்கங்களை உள்ளடக்கிய சிறப்பு அதிகாரம் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்படும் என துணை அமைச்சர் கூறினார். ஆரம்ப பள்ளியில் 4ஆம் ஆண்டு தொடங்கி 6ஆம் படிவம் வரையில் வெவ்வேறு அம்சங்களில் ஜனநாயக கூறுகள் கூட்டரசு அரசியலமைப்பு குறித்து போதிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வாக்களிக்கும் வயது இனி 18. அதற்கான அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை மக்களவை கடந்த 16ஆம் தேதி அங்கீகரித்தது. இது சாதாரண சட்ட திருத்த அங்கீகாரம் அல்ல, வரலாறு. நாட்டின் அரசியல் அரங்கில் இளையோர் சமூகத்தின் குரல் ஓங்கி ஒலிப்பதற்கான களம் தயாராகி வருவதை இம்மாற்றம் குறிக்கிறது. தேர்தல் வழி மக்களாட்சியை நிலைநிறுத்த தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் வாய்ப்பினை இளைஞர்கள் எவ்வாறு பார்க்கின்றனர்? அலசுகிறது இன்றைய நமது சிறப்பு கண்ணோட்டம். Langkah ini adalah bagi memberi peluang, ruang dan suara kepada mereka untuk sama-sama berganding bahu mencorak demokrasi negara melalui pilihan raya. Lagipun di zaman sistem persekolahan terbuka kepada semua anak muda, mereka menjadi dewasa lebih awal. வாக்களிக்கும் வயது வரம்பை 18ஆக குறைக்க வழிவகுக்கும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அங்கீகரிக்கப்பட்டால் 15வது பொது தேர்தலில் 78 லட்சம் புதிய வாக்காளர்கள் முதன்முறையாக வாக்களிப்பர். பொதுவாக ஜனநாயகம் என்பது மக்களாட்சியை குறிக்கும். மக்களாட்சி சிறக்க இளைஞர்கள் இவ்வாய்ப்பினை எவ்வாறு விவேகமுடன் பயன்படுத்திக் கொள்ளலாம்? விளக்குகிறார் உண்டி லாபாம்பிளாஸ் இயக்கத்தின் இணை தோற்றுனர் தர்மலிங்கம் பிள்ளை. Majority of those are below 40 years old, youth. So this means that politicians, they will have to think, what do youth want? What do youth care about? And they have to design their political rhetoric and their policies to young people. PTPTN, student unemployment, high cost of house living, இதெல்லாம் issues that are ரொம்ப முக்கியம் for the youth. So this will be the priority for policymakers and politicians. நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் சிந்தனை முதிர்ச்சியை 18 வயது இளைஞர்கள் கொண்டிருக்கின்றனரா? வெளி உலகம் முழுமையாக அறியாதவர்களுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு வழங்கப்படுவது சரியா? இவ்வாறான கேள்விகளை ஒரு சிலர் எழுப்பி வருகின்றனர். இது தவறான கண்ணோட்டம் என கூறுகிறார் உண்டி லாபாம்பிளாஸ் இயக்கத்தின் உறுப்பினர் திவ்யன் கண்ணன். நம்ம மற்ற நாட்டில் உள்ள யங்ஸ்டர்ஸ் பார்க்குறோம். ஸோ மற்ற நாட்டு யங்ஸ்டர்ஸ் அவங்களோட ஒப்பீனியன், ஸோ அவங்களோட நீட்ஸை அவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ அவங்கனால முடியும், ஏன் நம்ம மலேசியனால முடியாது? நம்ம யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு இதான் ரைட்டுன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதை தவிர அவங்க மெனிப்புலேட் பண்ணாலும் அவங்க யோசிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் தெரியறதுனால. இப்போ உள்ள யூத் தான் அடுத்த பொலிட்டிஷியன், அடுத்த பிஸ்னஸ்மேன், அடுத்தடுத்து உள்ள எல்லா அப்கமிங் ஃபியூச்சர். ஸோ அவங்களுக்கு இப்பயே பொலிட்டிக்கல் எஜுகேஷன்லாம் கொடுத்துட்டா ஸோ அப்போ ஃபியூச்சர் வில் பி பெட்டர்.
நம்ம ஒரு நல்ல பொலிட்டிஷியன்ஸ் உருவாக்க முடியும். சிந்தனை முதிர்ச்சி என்பது வயதை அடிப்படையாக கொண்டு வருவதல்ல, அனுபவமே அதற்கு அச்சாணி. முன்னோக்கி சிந்திக்கக்கூடிய முதிர்ச்சி மலேசிய இளைஞர்களுக்கு உண்டு என்ற கருத்தை மக்களவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அரசியல் அரங்கில் இளைஞர்களின் குரல் ஓங்க வேண்டிய காலம் இது. குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் எனும் ஔவையாரின் வாக்குக்கேற்ப புதிய மலேசியாவில் சமூக ஒழுங்கும் நல்லாட்சியும் மேலும் சிறக்க இந்த மாற்றம் வித்திடட்டும். இம்மாதம் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள புக்கெட் ஜலீல் அரங்கில் நடைபெறவுள்ள FA கிண்ண இறுதியாட்டத்திற்கான நுழைவுச்சீட்டு விற்பனை சுமூகமாக நடைபெற்றது. அவ்வாட்டத்தில் பேராக்கும் கிடாவும் களம் இறங்குவதால் அவ்விரு மாநிலங்களிலும் இன்று ஒரு சேர நுழைவுச்சீட்டு விற்பனை மேற்கொள்ளப்பட்டது. பேராக் மாநில ரசிகர்கள் 8 மணி நேரம் காத்திருந்து நுழைவுச்சீட்டுகளை வாங்கி சென்றனர். சென்ற ஆண்டு போல் நுழைவுச் சீட்டுகள் மிக சீக்கிரமாக விற்று முடிக்கப்படும் என்று அஞ்சிய ஆதரவாளர்கள் அதிகாலை மணி 2 முதல் ஈப்போவிலுள்ள பேராக் அரங்கில் திரண்டனர். நீண்ட வரிசையில் பொறுமையுடன் காத்திருந்து அவர்கள் நுழைவுச் சீட்டுகளை வாங்கிச் சென்றனர். வரும் ஆண்டுகளில் FA கிண்ண இறுதியாட்டத்திற்கான நுழைவுச் சீட்டுகளை மாநில காற்பந்து சங்க நிர்வாகத்தினர் முன்கூட்டியே விற்க வேண்டும் என பேராக் அணியின் ஆதரவாளர்கள் சிலர் கேட்டுக்கொண்டனர். அதேவேளை பேராக் அணி விளையாட்டாளர்கள் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி கிண்ணத்துடன் மாநிலம் திரும்ப வேண்டுமென கால் கடுக்க காத்திருந்து நுழைவுச் சீட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் விருப்பம் தெரிவித்தனர். பேராக் மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்ட 30,000 நுழைவுச் சீட்டுகளில் 15,000 நுழைவுச் சீட்டுகள் இன்று விற்று முடிக்கப்பட்டன. இன்னும் 12,000 நுழைவுச் சீட்டுகள் பேராக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். மீதமுள்ள 3,000 நுழைவுச் சீட்டுகள் மாநில அரசாங்க பிரமுகர்களுக்கும் நிதி ஆதரவாளர்களுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதனிடையே அலுர்ஸ்தார் டாருல் அமான் அரங்கில் திறக்கப்பட்ட முகப்புகளில் கிடா அணி ரசிகர்கள் FA கிண்ண இறுதியாட்டத்திற்கான நுழைவுச் சீட்டுகளை வாங்கிக் கொண்டனர். 5 முகப்புகள் திறக்கப்பட்டிருந்ததால் ரசிகர்கள் நுழைவுச் சீட்டுகளை வாங்குவதில் அதிக பிரச்சனைகளை எதிர்நோக்கவில்லை. தங்களது மாநில அணி இறுதியாட்டத்தில் களம் இறங்குவதால் நிறைய ரசிகர்கள் நள்ளிரவே அரங்கத்துக்கு வந்துவிட்டனர். ஆனாலும் இதற்கு முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் இம்முறை கூட்டம் சற்று குறைவாகவே இருந்தது. இத்துடன் இன்றைய நமது செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. விடைபெறுகிறேன். வணக்கம். சயாங்கி மலேசியாக்கு.